अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு சாக்கார முரளி, வாணி தேதி 8/5/2024. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे, विश्व की सभी आत्माएं अनजान और दुखी है, आप उन पर उपकार करो. இனிமையான குழந்தைகளே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் அறியாமையிலும் மற்றும் துக்கத்திலும் இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பாப்கா பரிஷி தேக்கர் குஷி மில் லாவோ உன்கி ஆங்கி கோலோ. பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள். அவர்களுடைய கண்களை திறங்கள். நன்மை பண்ணுங்க. பாபா அறிமுகம் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுடைய கண்களை திறங்க. பக்தி பண்ணும்போது பகவான்கிட்ட என்ன கேட்பாங்க? என் கண்ணை திறக்க மாட்டியா? அப்படிதான் கேட்பாங்க இல்லையா? செய்யக்கூடிய பக்திக்கான பலன் அவங்களுக்கு உடனே கிடைக்கல அப்படின்னா, இன்னைக்கு தான் நீ கண்ணு திறக்கிற பார்க்கலாம் அப்படின்னு பகவான்கிட்ட பேசுறது உண்டு, கேட்கறது உண்டு, சொல்றது உண்டு. ஆக எந்த கண் திறக்க வேண்டிய கண், ஞானம் என்ற 3வது கண் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆக பாபா நம்முடைய கண்களை திறந்துட்டாரு. அதோட நம்ம என்னோட கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது. நாம் அனைத்து ஆத்மாக்களுடைய கண்களை திறக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். प्रश्न கேள்வி கேட்குறாங்க பாபா. किसी भी सेंटर की वृत्ति का आधार क्या है? எந்த ஒரு
சென்டரினுடைய முன்னேற்றத்திற்கு ஆதாரம் என்ன? பதில், நிஸ்வார்த்த சச்சி தில்கி சேவா, சுயநலமற்ற உண்மையான உள்ளமுடைய சேவை. तुम्हें सर्विस का सदा शौक है रहे तो हुंडी बढ़ती रहेगी. உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமானது சதா இருந்ததென்றால் நீங்கள் இருக்கக்கூடிய சென்டருடைய உண்டியல் என்னாகும்? நிறைந்து கொண்டே இருக்கும். जहाँ पर सर्विस हो सकती है वहाँ प्रबंध करना चाहिए. எங்கெல்லாம் சேவை என்பது நடைபெற முடியுமோ, இந்த இடத்துல போனால் சேவை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அங்கே சேவைக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். மாங்கனா கிசி சேபி நஹி, யாரிடமே கேட்கக்கூடாது, கேட்பதை விட இருப்பதே மேல். ஆப்பிஹி சப்குச் ஆயேகா, நீங்கள் சேவா மட்டும் பண்ணுங்க போதும், எல்லாமே தானாகவே வரும். तुम बाहर वालों की तरह चंदा इकट्ठा नहीं कर सकते हैं. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சந்தா வசூல் செய்வது போல நாம் சந்தா வசூல் செய்ய முடியாது. மாங்கனேசி சென்டர் ஜோர்னை பரேகா, கேட்பதால் சென்டரில் எதுவும் நிறையாது. எனவே கேட்காமலேயே சென்டரை நடத்துங்கள். சென்டருக்கு தேவையானது தானாகவே வருது போல. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கேட்கக்கூடாது, சந்தா வாங்கக்கூடாது, எத்தனை நியமங்கள் பாபா நமக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளோ நல்ல நியமங்கள் இது. ஓம் சாந்தி. रूहानी बच्ची यहाँ बैठे हैं, புத்தி மே ஞான் ஹே. ஆன்மீக குழந்தைகள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள், உங்களுடைய புத்தியில் ஞானம் இருக்கிறது. कैसे शुरू में हम ऊपर से आते हैं, எப்படி நாம் ஆரம்பத்தில் பரந்தாம வீட்டிலேருந்து எப்படி வரோம், அந்த ஞானம் இருக்கிறது. जैसे விஷ்ணு அவதரன் का एक खेल दिखलाते हैं, எப்படி விஷ்ணுவனுடைய அவதாரத்தை பற்றி அதை ஒரு விளையாட்டாக காட்டியுள்ளார்கள். எப்படி காட்டியிருக்காங்களா? விமானத்திலிருந்து அப்படியே அந்த விஷ்ணு இந்த பூமிக்கு இறங்கி வருது போல காட்டியிருக்காங்க. அந்த விமானம் கூட எப்படிப்பட்ட விமானமாக காட்டியிருப்பாங்க? புஷ்பக விமானமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறோம், எதெல்லாம் அவதாரம் என்று காட்டியிருக்கிறார்களோ அவை அனைத்துமே தவறானது. अभी तुम समझती हो हम आत्माएं असल में कहाँ के रहने वाले हैं. இப்போ நம்ம குழந்தைகள் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், நம் ஆத்மாக்கள் உண்மையிலேயே எங்கே வசிக்கக்கூடியவர்கள். எப்படி நம்ம மேலிருந்து கீழே வரோம், எப்படி நாம் 84 ஜென்மத்தினுடைய பாற்றின் அடித்து எப்படி நாம் பத்தித்த நிலை அடைகின்றோம், இதெல்லாமே நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோம். இப்போ மீண்டும் பாபா பவித்திரமாக்குகிறார். ये जो जरूरत तुम स्टूडेंट्स की बुद्धि में होना चाहिए, மாணவர்களாகிய உங்களுடைய புத்தியில் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை நாம் எவ்வாறு சுற்றி வந்தோம் என்பது இருக்க வேண்டும். நினைவும் இருக்க வேண்டும், புத்தியிலும் இருக்க வேண்டும், இது நினைவிலும் இருக்க வேண்டும். பாப் ஹி சம்ஜாத்தே ஹே, பாபா தான் புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் பாபா? நீங்க எப்படி 84 பிறப்புகளை எடுத்தீர்கள், கல்பத்தினுடைய ஆயுளை நீண்ட காலமாக காட்டப்பட்ட காரணத்தினால் இவ்வளவு சகஜமான விஷயத்தை கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள். जो भी और धर्म है वो कैसी स्थापन होती है ये भी तुम्हारी बुद्धि में है. என்னெல்லாம் மற்ற தர்மங்கள் இருக்கின்றதோ அந்த தர்மமானது எப்படி ஸ்தாபனையாகின்றது, இதுவும் உங்களுடைய புத்தியில்தான் இருக்கின்றது. தும் ஜான்தி ஹோ புனர்ஜனம் लेते लेते पाठ बजाते बजाते अभी अंत में आकर पहुंचे हैं. இதுவும் நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் பிறப்பு எடுத்து எடுத்து நடிப்பு நடித்து நடித்து இப்போ கடைசி ஸ்டேஜ்க்கு நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு லாஸ்ட் நடிப்புக்கு நாம் வந்து சேர்ந்து விட்டோம். இதுதான் நம்முடைய
கடைசி ஜன்மா. अब फिर वापस जाते हैं. லாஸ்ட் பார்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நடிகரெல்லாம் வீட்டுக்கு போயாகணும் இல்லையா? அது மாதிரி இப்போ நம்ம வாபஸ் வீட்டுக்கு செல்ல வேண்டும். வீட்டுக்கு செல்வதற்கான அந்த நாலேஜ் கூட குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் இருக்கின்றது. துனியாமே ஒரு கோய் பி நாலேஜ் नहीं जानते हैं. உலகத்தில் யாருமே இந்த ஞானத்தை அறியவில்லை. கெத்திபிய 5000 வருஷக்கு पहले பாரடைஸ் தா. ஆனால் சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்களா, 5000 வருடத்துக்கு முன்னால் பாரடைஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பரந்து கியாத்தா ஏன்னு ஜான்டே. ஆனால் இந்த பாரடைஸ் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது அதை பற்றி யாரும் அறியவில்லை. ஜரூர் ஆதி சனாதன் தேவி தேவதூகா ராஜ்யத்தா. ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய ராஜ்யமும் இருந்தது. இதை பற்றியும் யாரும் அறியவில்லை. தும் சமஸ்தி ஹோ. நாம தெரிஞ்சிட்ருக்குறோம். நாம கூட தெரியாம தான் இருந்தோம் இதுக்கு முன்னால. और धर्म वाले ऐसे थोड़ी है कि अपनी धर्म स्थापक को नहीं जानते. பாபா சொல்றார், நம்ம தேவதா தர்மத்தை பற்றி நமக்கு தான் தெரியாது. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களும் அப்படி கிடையாது. அவரவர் அவருடைய தர்ம ஸ்தாபகர் யாரு, எப்போ தர்மம் ஸ்தாபனையானது, அனைத்து விதமான விஷயங்களும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். தும்பி பி ஜான்கர் நாலேஜ்ஃபுல் பன்னே ஹோ. இப்போ நீங்கள் அறிந்து கொண்டு நாலேஜ்ஃபுல் ஆயிட்டீங்க. பாக்கி சாரி துனியா அஞ்சான் ஹே. மற்றபடி முழு உலகமும் அறியாமையில் இருக்கின்றது. ஹம் கித்னி சமஜ்தார் பனே தே. அப் பேசமஜ் அக்ஞான் ஹோ கே ஹே. நாம் எவ்வளவு புத்திசாலிகளா இருந்தோம், இப்போ புத்தியற்றவர்களா அறியாமை உடையவர்களாக ஆகிவிட்டோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, மனுஷி ஹோக்கர் அத்வா ஆக்டர்ஸ் ஹோக்கர் ஹம் नहीं जानते थे. மனிதன் ஆயிட்டு, அதாவது இந்த உலக நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகராயிட்டு நாடகத்தை பற்றியே அறியாமல் இருந்தோம். நாலேஜ் கா பிரபாவ் தேக்கோ கேசா है कि तुम भी जानते हो. ஞானத்தினுடைய பிரபாவம் எப்பேற்பட்டது என்பதையும் நாம தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். तो बच्चों के अंदर कितना हद होना चाहिए. இல்லை குழந்தைகளாகி நமக்குள்ள எவ்வளவு அந்த குஷி இருக்க வேண்டும். ஜப் தாரண் ஹோ தபி அந்தர்மே वो खुशी आए. எப்போ தாரணை ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சந்தோஷம் என்பது வரும். तुम जानती हो हम शुरू में कैसे आए कि कैसे शूद्र कुल से ब्राह्मण कुल में ट्रांसफर हुए. நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம் நாம் எப்படி ஆரம்பத்தில் வந்தோம், எப்படி சூத்திர குலத்திலிருந்து பிராமண குலத்திற்கு மாறினோம். இது எல்லாவற்றையும் கூட நம்ம தெரிஞ்சு எப்படி இருந்தேன் நான் இப்போ பாபாட்ட வந்து எப்படி மாறிட்டேன் தெரியுது இல்லையா. என்னை எப்படி பாபா ஃபரிஷ்தாவை ஆக்கிட்டாரு. ये सृष्टि का चक्र कैसे फिरता है, सो तुम्हारे सिवा दुनिया में कोई भी जानता नहीं है. பாபா சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டி சக்கரமானது எப்படி சுற்றி கொண்டிருக்கின்றது இதை பற்றி உங்களை தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. அந்தர்மே ஞான் டான்ஸ் ஹோனா சாயி. அல்ல ஞானத்தை அறிந்து கொண்ட குழந்தைகளுடைய மனசுக்குள்ள ஞான நடனம் என்பது ஏற்பட வேண்டும். மனசு டான்ஸ் பண்ணணுங்கிறார் பாபா. உங்கள் மனசுலாம் டான்ஸ் பண்ணுதா खुशिயில்? பாபா हमको कितनी वंडरफुल नॉलेज देते हैं. எப்படி டான்ஸ் பண்ணணும், டான்ஸ் பண்ணுறதுக்கு மியூசிக் வேணும், இல்லை பாட்டு வேணும், எதாவது வேணும் இல்லையா, அப்போ தானே டான்ஸ் பண்ண முடியும். அதுமாதிரி மனசில் இந்த டான்ஸ் வரணும் அப்படின்னா ஞானத்தை பற்றிய அந்த அறிதல் புரிதல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் மனசில் டான்ஸ் பண்ண முடியும். பாபா நமக்கு எவ்வளவு அதிசயமான ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னு நினச்சி பார்த்து டான்ஸ் பண்ணுங்க. இந்த ஞானத்தின் மூலமாக தான் நாம் ஆஸ்தியை பெறுகின்றோம். लिखा हुआ भी है इस राजयोग से मैं तुमको राजाओं का राजा बनाता हूँ. எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ராஜயோகத்து மூலமா நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். பரந்து குछ समझ में नहीं आता था. எழுதப்பட்டிருந்தாலும் அது என்ன அப்படின்னு அர்த்தம் புரியவில்லை. அபி
புத்தி में सारा राज आ गया है. இப்போ புத்தியில அனைத்து ரகசியமும் வந்துவிட்டது. हम शूद्र से अब से ब्राह्मण बनते हैं. நாம शूद्र நிலையிலிருந்து இப்போ பிராமணன் ஆகிறோம். ये मंत्र भी बुद्धि में है. இந்த மந்திரமும் புத்தியில இருக்கு. हम सो ब्राह्मण फिर देवता बनेंगे. நாம தான் பிராமணர்கள், நாம தான் தேவதை ஆகோ. फिर उतरते उतरते नीचे आते हैं. அடுத்து நம்ம தேவதை ஆன பிறகு கீழே இறங்கி இறங்கி கீழே வந்துடுறோம். ये नॉलेज बुद्धि में रहने के कारण खुशी भी रहनी चाहिए. இந்த ஞானம் புத்தியில இருக்கிறதுனால சந்தோஷமும் இருக்க வேண்டும். புத்தியில இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும். பிறருக்கு இந்த ஞானத்தை எப்படி கொடுப்பது, இதை பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். கேசி சப்கு பாப்கா பர்ஷிதே, அனைவருக்கும் எப்படி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பது என்ற எண்ணங்களும் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கணும். ஓடுது அப்படி மனசுல? நான் எல்லாருக்கும் பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணுங்கிற ஆசை வரணும் மனசுல. அடுத்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற சிந்தனை வரணும். ஆசை வந்தாதான் அதை பற்றிய சிந்தனையும் வரும். तुम ब्राह्मण कितना उपकार करती हो, बाप भी उपकार करते हैं ना. நீங்க பிராமணர்கள் எவ்வளவு உபகாரம் செய்றீங்க, நன்மை செய்றீங்க. பாபாவும் உபகாரம் செய்கிறார் அல்லவா. जब बिल्कुल ही अनजान है उनको सदा सुखी बनाए. எது நன்மை, என்ன உபகாரம் செய்யணும் நம்ம? யார் முற்றிலும் அறியாமல் இருக்கக்கூடியவர்களோ அவர்களை சதா சுகமானவர்களாக ஆக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய உபகாரம். கண்கள் திறக்க வேண்டும். जिनको सर्विस का शौक रहता है उनको अंदर में आना चाहिए. बहुत खुशी होनी चाहिए. யாருக்கெல்லாம் சேவை பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கிறது அவங்க மனசுல தான் இதை பற்றி எண்ணமெல்லாம் வரணும். हम आत्मा कहाँ की रहने वाली है, फिर कैसे आती है पाठ बजाने. நம் ஆத்மாக்கள் எங்கே வசிக்கக்கூடியவர்கள், எப்படி இந்த உலகத்துக்கு பாட் பிளே பண்றதுக்காக வரும், அந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரணும். பக்தி और ज्ञान में रात दिन का फर्क है. பக்திக்கும் ஞானத்திற்கும் இரவுக்கும் பகலுக்கும் உண்ட வித்தியாசம் இருக்கிறது. शुरू से भक्ति किसने की, ஆரம்பத்திலிருந்து யார் பக்தி செய்தது? तुम कहेंगे पहले पहले हम आए. நாம தான் சொல்லுவோம், நாம தான் ஃபர்ஸ்ட் வரோம். பொசுக்கு தேக்கர் फिर हम भक्ति करने लगे हैं. ரொம்ப சுகத்தை அனுபவிச்ச வாழ்க்கையில் அப்புறமா அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் பக்தியும் நாம தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். பூஜ்ய ஒரு பூஜாரி கிட்னா ராத் தின் கா ஃபரக் ஹை. பூஜ்ய நிலை, பூஜாரி நிலை, இந்த ரெண்டிற்கும் கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, இரவுக்கு பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. துமாரே பாஸ் அபி கித்னா ஞான ஹை. உங்களிடம் இப்பொழுது எவ்வளவு ஞானம் இருக்கிறது, அளந்து பார்க்க முடியுமா, இல்லை எடை போட்டு பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஞானம் இருக்கு. கொஞ்சம் ஞானம் இருந்தா கூட என்ன, அது உண்மையான ஞானம் அல்லவா? கேசி ஹம்னி சௌராஷிகா சக்கர லகாயா. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி நாம் 84 ஜென்மங்களுடைய சக்கரங்களை சுற்றி வந்திருக்கிறோம். அந்த சக்கரத்தை சுற்றி வந்திருக்கோம் தெரியும். 84 பிறப்பு தான், 84 லட்சம் பிறப்பே கிடையாது. நல்ல நல்ல குழந்தைகளுடைய புத்தியில இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானமானது சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ ஞான புத்தியில சுற்றி கொண்டே இருக்கிறது என்றால் அப்பொழுதுதான் அவர்களை சுதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லப்படுகிறது. சத்தியமே நாலேஜ் ஓத்தி நஹி. சத்தியுகத்துல இந்த ஞானம் கிடையாது. சொர்க்க கா கித்னா காயன. சொர்க்கமானது எவ்வளவு மகிமைக்குரிய ஒரு சொர்க்கம். வாசர பாரத் ஹீ தா. சொர்க்கம் இருந்த பொழுது பாரதம் மட்டும்தான் இருந்தது. ஜோத்தா ஓ ஃபிர் பன்னாயே. எது இருந்ததோ அது மீண்டும் அது போல உருவாகத்தான் வேண்டும். பாஹர் சே தேக்னே மே குச் நீ ஆத்தா ஹே. வெளிப்படையாக பார்க்கிறப்போ ஒண்ணுமே தெரியாது.
साक्षात्कार होता है. இந்த பாரதம் எவ்வாறு இருந்தது, சொர்க்கமாக இருந்தது. அப்போ அந்த உலகம் எப்படி இருந்தது, இது எல்லாமே காட்சி கிடைத்திருக்கிறது. तुम जानते हो, நாம் அறிந்திருக்கின்றோம். पुरानी दुनिया पर खत्म होनी है और फिर नंबरवार हम नई दुनिया में आएंगे. இந்த பழைய உலகமானது இப்பொழுது முடிவடைய போகின்றது. நம்பர் வாரா நாம் புது உலகத்திற்கு வருவோம். ஆத்மா को तो इन आंखों से कोई देख भी न सके. ஆத்மா மேலிருந்து பரிணாமத்திலிருந்து இந்த பூமிக்கு பார்ட் பிளே பண்ணுறதுக்காக வருது. ஆத்மா தான் வருது. ஆனால் அந்த ஆத்மாவை யாரும் இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மா எப்படி வருது, எப்படி ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கிறது? இது மிகப்பெரிய அதிசயமான விளையாட்டு. நீங்களே உட்காந்து நினச்சி பாருங்க. ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு விஷயம். இது ஈஸ்வரிய படிப்பு. இந்த ஈஸ்வரிய படிப்பை பற்றி இரவு பகலா நீங்கள் நினச்சி பார்க்கணும். हम एक बार समझ लेते हैं, जैसे कि देख लेते हैं, फिर वर्णन करते हैं. நாம் ஒரு முறை பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் அதை பற்றி वर्णனையும் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். आगे जादू वाले लोग बहुत चीज़ें निकाल दिखाते थे. ஒரு காலத்தில் மந்திரவாதிகள் நிறைய உங்கள் கையில் ஒன்றுமே இருக்காது, வெறும் கையோடு இருக்கும். ஆனால் அவங்க மந்திர சக்தினால என்ன பண்ணுவாங்க, பல பொருள்களை கையில் காட்டுவாங்க, கொண்டு வந்ததாக காட்டுவாங்க. பாப் கோ பி ஜாத்துகர் சௌதாகர் ரத்னாகர் கேட்டேன்னா, நீங்கள் உலகத்தில் பல பொருளை காட்டக்கூடிய மந்திரவாதியெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் பாபா கூட யார்? மந்திரவாதி, பெரிய மந்திரவாதி. மாயாஜால வித்தை பண்ணக்கூடியவர் பாபா தான். ரத்ன வியாபாரி என்றும் அவரை சொல்லப்படுகிறது. ஆத்மால தான் எல்லா ஞானமும் போய் சேருகிறது. ஆத்மாதான் ஞானக்கடல். பரமாத்மாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுது. ஆனா அவர் யாரு? அந்த ஞானக்கடலாக இருக்கிற சொன்னா மட்டும் போதுமா? அந்த ஞானக்கடல் யாரு தெரியணும் இல்லையா? இது யாருக்குமே தெரியாது. அந்த மந்திரவாதியை பற்றியும் அந்த ஞானக்கடலை பற்றியும் யாருக்குமே தெரியாது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாபா? உங்களுக்கு கூட தான் தெரியாம இருந்தது. நீங்க கூட இப்பதான் அந்த மந்திரவாதி பற்றியும் ஞான கடலை பற்றியும் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அபி பாபாக்கர் தேவதா பனாத்தே ஹே. இப்போ பாபா தேவத்தையாக்குகிறார். எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்கு இதை நினைச்சு பார்த்து. एक बाप ही नॉलेजफुल है, हमको पढ़ाते भी है. ஒரு பாபா தான் நாலேஜ்ஃபுல், அவர் தான் நமக்கு படிப்பிக்கிறார். இது குழந்தைகள் நம்ம தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இது இரவு பகலா உங்க மனசுல ஓடிட்டே இருக்கணும், நினைச்சிட்டே இருக்கணும். ये बेहद नाटक का नॉलेज सिर्फ एक बाप ही सुना सकते हैं. இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றிய நாலேஜை ஒரு பாபா தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. बाबा ने देखा थोड़ी है, परंतु उनमें सारी नॉलेज है. உலக நாடகத்தை பற்றி நாலேஜ் பாபா சொல்றார். ஆனா அந்த உலக நாடகத்தை பாபா பார்த்தாரா என்ன? இப்போ ஒரு நாடகத்தை பற்றி கதை நம்ம சொல்றோம்னா அந்த நாடகத்தை பார்த்துருக்கலாம், இல்லை யார்ட்டையாவது கேட்டிருக்கலாம். ஒன்று பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நாடகம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கதையை சொல்லலாம், இல்லை கேட்டு அதை சொல்லலாம். ஆனால் பாபா பாருங்க, இந்த உலக நாடகம் எப்படி இருக்கு அதை அவர் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, உலக நாடகத்தை பற்றிய நாலேஜ் சொல்றார். பாப் கேते हैं, बाबा சொல்றார், मैं सत्य त्रेता में तो नहीं आता हूँ, परंतु नॉलेज सारी सुनाता हूँ. நான் சத்தியுகா திரேதாயுகத்தில் நான் வரல, ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கு அதை பற்றிய முழு விஷயத்தையும் நான் சொல்றேன். வண்டு லக்தா என்ன ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பார்க்காமல் கேட்காமல் கேள்விப்படாமல் சொல்றாருன்னா அப்போ அவர் தானே பகவானு. जिसने कभी पार्ट ही नहीं लिया वो कैसे बात लाते हैं? அவர் பார்ட் பிளே பண்ணதே கிடையாது, ஆனால் பார்ட் ஒருத்தருடைய பார்ட்டை பற்றி சொல்றாரு. பாபா சொல்றாங்க, நான் எதையுமே பார்த்ததில்லை,
मेरे में नॉलेज कितनी अच्छी है जो मैं एक ही बार आकर तुमको सुनाता हूँ. சத்தியுகத்தையை பார்த்ததில்ல, திரேதாயத்தை பார்த்ததில்ல, உங்களுடைய நடிப்பு நீங்கள் எப்படி நடிப்பு நடிச்சிட்டு இருந்தீங்க அதையும் நான் பார்த்ததில்ல. ஆனால் எனக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்ல நாலேஜ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு தடவை தான் சொல்கிறேன். हम जो पाठदारी है हम कुछ नहीं जानते और बाप में कितनी सारी नॉलेज है. பாபா कहते हैं நாம் எல்லாம் நடிகர்கள். நடிக்கிற நமக்கு தெரியாது, நடிக்காத பாபாக்கு எல்லாமே தெரியுது. இதுதான் ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயமாகும். ड्रामा अनुसार बिगर देखे अनुभव किए सारी नॉलेज देते हैं. ட்ராமா அனுசாரமாக இந்த உலக டிராமாவை பற்றி பார்க்காமல் அனுபவிக்காமல் அனைத்தையும் பாபா சொல்கிறாரு. கித்தனா வண்டர் ஹே மே பாட் பஜானே ஆத்தாய் நீயோ. பாபா அந்த பாயிண்ட்டை விடுற மாதிரி இல்லை. நடிக்கலை, பார்க்கல, கேள்விப்படலை, ஆனால் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? எல்லா பாட்டையும் நான் புரிய வைக்கிறேன். அதனால தான் என்னை நீங்கள் நாலேஜ் ஃபுல் என்று கூறுகிறீர்கள். तो बाप कहते हैं, எனவே பாபா கூறுகிறார், आप मीठी मीठी बच्चों अपनी उन्नति करनी है तो अपने को आत्मा समझो. எனவே பாபா சொல்றார், இனிமையான இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் தன்னை ஒரு ஆத்மான்னு நினைங்க. அது என்ன கஷ்டம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நினைக்கணும்? எத்தனை தடவை தன்னோட ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கணும்? ஏஹே கேளு, சிருஷ்டிங்கிறது ஒரு விளையாட்டு. தூ ஃபிர் பி ஐசி கேள் கரேங்கே. இப்போ என்ன நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த உலக ட்ராமாவில் அதே விளையாட்டை மறுபடியும் நீங்கள் நடிப்பீர்கள். தேவி தேவதையாக ஆவீர்கள். ஃபிர் अंत में चक्कर लगाई மனுஷி பண்ணீங்க. தேவதையாக இருந்த நீங்கள் நடிப்பு நடித்து 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 கடைசியில் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? மனிதராகிடுவீங்க. பாபாமே ये नॉलेज कहाँ से आई? பாபாவின் இடத்துல இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அவருக்கு குரு என்றும் யாரும் இல்லை, டீச்சர் என்றும் யாரும் இல்லை. இது ஆச்சரியம் இல்லையா? ஹரேக் பாத் வண்டர்ஃபுல் ஹே. ஒவ்வொரு விஷயமும் கூட அதிசயமானது. பாபைட் நீ பாத்தை சம்ஜாத்தே ஹே. இனிமே பாபா அமர்ந்து புது புது விஷயங்களை புரிய வைக்கிறார். ऐसे बाप को कितना याद करना चाहिए? இப்பேற்பட்ட தந்தை நீங்கள் எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? எப்படி நினைக்கணும் இப்பேற்பட்ட தந்தைய? ஹம்சோ தேவதா, ஃபிர் சத்ரிய, வைஷ்ய, ஃபிர் சூத்ர. நாம தான் தேவதையாக இருந்தோம், நாம தச்சத்திரியர்களாக, வைஷ்யர்களாக, சூத்ரர்களாக, அடுத்து பிராமணர்களாக ஆகின்றோம். ये सिमरन करने में क्या कोई तकलीफ है? இதை உங்களால் நினச்சி பார்க்க முடியாதா? எப்படி இருந்தேன், எப்படி நிலையை அடைந்து இப்போ என்னவாக மீண்டும் ஆயிருக்கேன், இதை நினச்சி பார்க்க முடியாதா? இதை நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? பாபா கேட்குற. பாபே நாலேஜ்ஃபுல். பாபாவோ நாலேஜ்ஃபுல்லானவர். கொய்சி படா தோடிய. யாரிடமும் அவர் படித்து அறிந்து கொள்ளவில்லை. சாஸ்திரங்கள் போன்றவைகளையும் சிவபாபா படிக்கவில்லை. படிக்காமல், குருவிடம் செல்லாமல், குரு மூலமாக ஞானத்தை பெற்றார் அப்படியும் கிடையாது. அவ்வளவு ஞானத்தை பாபா உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஏசா தோ கபி தேக்கா நீங்க. இப்படி ஒரு ஆளை உலகத்தில் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஸோ பாபா தான் அது அதிசயத்தக்கமானவர். பாப் கித்தனா மீட்டா ஹே. பாபா எவ்வளோ இனிமையானவர். பக்தி மார்க் में किसको कोई किसको मीठा समझेंगे. பக்தியில் சிலரைத்தான் என்ன பண்ணுவாங்க, இனிமையானவர்கள் என்று நினைப்பாங்க. எல்லாரையும் இனிமையானவங்கன்னு நினைக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன தோணுதோ, யாருக்கு எது பிடிக்குதோ அவர்களை தான் பூஜை பண்ணுவாங்க. பாபா அனைத்து ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். ஆத்மா ஹி அனந்த ஸ்வரூபஹே. ஆத்மாதான் आनंद स्वरूपमानது. फिर आत्मा दुख रूप ही चीची बन जाती है. आनंद स्वरूप आत्मा தான் துக்கமான ஆத்மா ஆகி சீச்சி ஆயிடுறது. பக்தி மார்க்கத்தில் நம்ம ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம். मेरी कितनी महिमा करते हैं परंतु जानते कुछ भी नहीं है. பக்தியில் எனக்கு எவ்வளவு மகிமை பாடுறாங்க, ஆனால் என்னை யார் என்று
யாரும் அறியவில்லை. ये भी कितना वंडरफुल खेल है. இது கூட எவ்வளோ ஒரு அதிசயமான விளையாட்டு பாருங்க. ये सारा खेल बाबा ने समझाया है. அனைத்து விளையாட்டை பற்றியும் பாபா தான் புரிய வைக்கிறார். जितनी चित्र सीडी आदि कभी देखे भी नहीं थे, आप देखते हैं, सुनते हैं तो कहते भी है ये ज्ञान तो यथार्थ रीति है. இப்போ இருக்கிறது போல விதவிதமான சித்திரங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. ஆனாலும் இப்போ இந்த ஞானத்தை கேட்குறப்போ என்ன தோணுது? இந்த ஞானம் யதார்த்தமானது. परंतु काम महाशद्रो इस पर जीत पानी है. ஞானத்தை புரிஞ்சுட்டா மட்டும் போதாது. யதார்த்தமானது, இதுதான் உயர்ந்தது, இதுதான் உண்மையானது, அப்படி மட்டும் புரிஞ்சுட்டா போதாது. காமம் என்பது மிகப்பெரிய எதிரி. இவற்றை வெற்றி பெற வேண்டும். ये सुनकर डीले पड़ जाते हैं. இதை கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆயிடுறாங்க? இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க முடியாதுன்னு டல் ஆயிடுறாங்களா. तुम कितना समझाती हो समझते नहीं है, कितनी मेहनत लगती है. நீங்கள் எவ்வளோ புரிய வைக்கிறீங்க, ஆனாலும் புரிந்து கொள்வது இல்லை. எவ்வளோ முயற்சி தேவைப்படுது புரிய வைப்பதற்கும். ये भी जानते हैं कल पे पहले जिन्होंने समझा था वही समझेंगे. இதுவும் நாம் அறிந்திருக்கின்றோம். கல்பத்துக்கு முன்னால் யார் அறிந்து கொண்டார்களோ அவர்களே தான் புரிந்து கொள்வார்கள். யாரெல்லாம் தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தவர்களாக ஆக வேண்டுமோ அவர்களுக்குத்தான் தாரணை ஆகும். तुम जानते हो हम श्रीमत पर राजधानी स्थापन करते हैं. நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஸ்ரீமத் படி ராஜதானியை ஸ்தாபனை செய்கின்றோம். பாபா का डायरेक्शन और को भी आप समान बनाओ. பாபாவுடைய டைரக்ஷன் என்ன? பிறரையும் நீங்கள் தனக்கு சமான் ஆக்குங்க. बाप सब ज्ञान सुना रहे हैं. பாபா அனைத்து விதமான ஞானத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறார், நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. जरूरी शिव बाबा का रथ भी सुना सकता होगा. எந்த ரதத்துல शिव बाबा வந்திருக்காரோ அவராலையும் சொல்ல முடியும். परंतु अपने को गुप्त कर देते हैं. ஆனா பிரம்மா பாபா தன்னை குப்தமாக ஆக்கிக் கொள்கிறார். तुम शिव बाबा को याद करती रहो. பிரம்மா பாபா சொல்வது கூட என்ன? நீங்க சிவ பாபா நினைச்சிட்டே இருங்க, அவரைத்தான் நினைக்கணும். என்னை நீங்க மகிமை பாடக்கூடாது என்றுதான் பிரம்மா பாபாவும் கூறுகிறார். சர்வகா சத்கதி தாத்தா மாயா கி ஜஞ்சரு से छुड़ाने वाला एक ही है. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லல், மாயாவுடைய சங்கிலிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். बाप कैसे बैठ तुमको समझाते हैं. பாபா எப்படி நம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்? இது குழந்தைகளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மனிதர்களுக்கு ராவணனா என்ன என்பதும் தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் ராவணனுடைய எஃபிஜி உருவாக்கிட்டு எரிக்கிறாங்க. எதிரியத்தானே எரிப்பாங்க. அப்ப ராவணனுடைய எஃபிஜி செய்யப்படுதுன்னா ராவணன் யாரு? எதிரி. உங்களுக்கு இப்போ தெரிய வந்துள்ளது, ராவணன் பாரதத்துக்கே எதிரி. ஏன்னா இந்த ராவணன் தான் இந்த பாரதத்தை துக்கமானதாக ஏழ்மையானதாக ஆக்கிவிட்டது. सभी 5 विकार रूपी रावण की पंजे में फंसे हुए हैं. இன்னைக்கு உலகத்தில் அனைவருமே 5 விகாரங்கள் என்ற ராவணனுடைய கூண்டுக்குள் அடைபட்டு இருக்கிறார்கள். बच्चों के अंदर में आना चाहिए, कैसे औरों को भी रावण से छोड़ाए. குழந்தைகளுடைய மனசுல வரணும், எல்லோரையுமே எப்படி ராவணனிடமிருந்து விடுவிப்பது. सर्विस हो सकती है तो प्रबंध करना है. எங்கெல்லாம் சேவை நடைபெறுமோ, இந்த இடத்துல போய் சேவா பண்ணா நல்லா நடக்கும் அப்படின்னு இடம் இருந்துச்சுன்னா அங்க சேவை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எப்படி சேவா பண்ணணும்னு சொன்னாங்க பாபா இன்றைக்கு? நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் இல்லையா? உண்மையான உள்ளத்தோடு சுயநலமற்ற உணர்வோடு சேவா செய்ய வேண்டும். பாபா कहते हैं ऐसे बच्चों की उंडी मैं भरता हूँ. யார் உண்மையான உள்ளத்தோடும் சுயநலமான மனப்பான்மையோடும்
சேவை செய்கின்றார்களோ அப்பேற்பட்ட குழந்தைகளுடைய உண்டியல், அந்த சென்டரில் உண்டியல் இருக்கும் இல்லையா, அந்த உண்டியல நான் நிரப்பி விடுகிறேன். இதெல்லாம் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. सर्विस का अच्छा சான்ஸ் है तो इसमें पूछने का भी नहीं रहता. சேவை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் நீங்கள் கேட்கணுங்கிறது கூட கிடையாது. பாபா சொல்லிட்டாரா, போய் சேவா பண்ணிக்கிட்டே இருங்க, யார்கிட்டையும் கேட்காதீங்க, சேவா பண்ணுங்க, எல்லாம் தானா வரும். கேட்டு நீங்கள் செய்யக்கூடாது. உலகத்தில் சந்தா வசூல் செய்கிறது போல நீங்கள் வசூலிக்க கூடாது. மனுஷிக்கு கபி பகவான் நீ கஹா ஜாத்தா ஹை. மனிதர்களை ஒரு பொழுதும் பகவான் என்று சொல்லப்படவில்லை. ஞானம் என்பது விதையாகும். விதை ரூபமாக இருக்கக்கூடிய பாபா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். விதையில தான் முழு மரத்தினுடைய நாலேஜ் இருக்கிறது. ஜடு பீஜ் தோ வர்ணன் கர் नहीं सकेंगे. ஜடமாக இருக்கிற விதை அந்த மரத்தை பற்றி சொல்லுமா? இப்போ மாமரத்தோட விதை இருக்குது, மாங்கொட்டையை போட்டு பயிரிடப்படுகிறது. அந்த விதை மாமரம் எப்படி இருக்கும் அப்படின்னு விதை பேசுமா? என்ன பேசாது. ஆனால் பாபா விதை, உலக மரத்தோட விதை, முழு உலக மரத்தை பற்றிய வர்ணனை செய்கிறார். இது என்ன அதிசயமான விஷயம்தானே. எல்லையற்ற மரத்தை பற்றி யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா புரிய வைக்கிறார், மாயாவும் பிரபலமானது. குछ सहन भी करना पड़ता है. கொஞ்சம் நீங்கள் சகித்து கொள்ள வேண்டியதும் இருக்கும். கிட்னி கடி கடி விகார் ஹே. எவ்வளவு கடுமையான விகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. अच्छी अच्छी सर्विस करने वालों को चलती चलती ऐसी माया की चमाट लग जाती है. நல்ல நல்ல சேவா செய்யக்கூடிய குழந்தைகள் போக போக அப்படி மாயாட்ட அடி வாங்கிடுறாங்க. அடிச்சு போட்டுடுதான், அப்படியே அடி வாங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாங்களா. बाप से प्रतिज्ञा करते हैं, ब्लड से भी लिख कर दिया फिर भी गुम हो गए. பாபாவிடம் உறுதிமொழி கொடுத்த குழந்தைகள், இரத்தத்தால் எழுதி கொடுத்த குழந்தைகள் கூட காணாமல் போய்விட்டார்கள். மீன்ஸ் பாபா கையை விட்டு சென்று விட்டார்கள். அப்படி மாயானது பலத்த அடியை கொடுத்து கீழே தள்ளிடுது. बाबा पक्का करने के लिए देखते भी इतनी युक्तियाँ करती हुई भी फिर दुनिया की तरफ चले जाते हैं. அந்த குழந்தைய பாபா எப்படி பக்கா பண்ணணும், எப்படி மாயாவுடைய பந்தனத்திலிருந்து விடுவிக்கணுங்கிற யுக்திலாம் கூட செஞ்சு பாபா என்ன பண்ணுறாரா, தன் பக்கம் இழுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன ஆயிடுறாங்க, உலகத்தின் பக்கம் சென்று விடுகிறார்கள். பாபா தினமும் தினமும் விதமாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். तुम भी बहुतों को समझाती हो फिर भी कहते हैं हम बाबा के सम्मुख जाए. நாம கூட அநேக பேருக்கு புரிய வைக்கிறோம். இவ்வளோ நாமளே சொன்னாலும் பாபாட்ட வரணும் இல்லையா, பாபா வீட்டுக்கு வரணும், பாபா முன்னால் உட்காந்து முரளி கேட்கணும். அதில் தானே எல்லா விதமான அனுபவமும் ஏற்படும், கிடைக்கும். बाबा को तो वंडर है. बाबा के आश्चर्यमा இருக்கா, रोज मुरली चलाते हैं. वो ही निराकार नाम रूप देश काल है. நீ டெய்லி பாபா முரளி சொல்கிறார். ஆனால் அவர் நிராகாரமாக இருக்கிறார். அவருடைய பேரு ரூபோ தேசோ காலம் யாருக்கும் தெரியாது. இப்பேற்பட்ட பாபாவை தெரிஞ்சிட்ட பிறகு என்ன ஆயிடுது, அவரோட பேரு ரூபோ தேச காலெல்லாம் தெரிஞ்ச பிறகு மனசில் இந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்பது மனசில் தோணுது. நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட். फर्स्ट पॉइंट, ज्ञान को जीवन में धारण कर खुशी में हद हद होना है. ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து மகிழ்ச்சியில் அப்படியே நிலைத்து விட வேண்டும். அந்த குஷி பொங்கி பொங்கி வரணுமா. वंडरफुल ज्ञान और ज्ञान दाता का सिमरन कर ज्ञान डांस करना है.
அதிசயமான ஞானத்தையும் ஞான வெள்ளலையும் நினைவு செய்து ஞான நடனம் ஆட வேண்டும். 2வது பாயிண்ட், அப்னி பாட்கோய் சிமரன் கருணாஹே. தன்னுடைய நடிப்பை பற்றி தான் நினைத்து பார்க்க வேண்டுமே தவிர பிறருடைய பாட்டை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். மாயா படி பிரபல் ஹே, இஸ்லியே கபரதார் ரெஹ்னா ஹே. மாயானது மிகவும் பிரபலமானது, எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்பனி உன்னதிமே லகி ரஹோ. தன்னுடைய முன்னேற்றத்துக்காகவே முயற்சி செய்து கொண்டே இருங்கள். சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டு வாருங்கள். वरदानम, अच्छाई पर प्रभावित होने के बजाय उसी स्वयं में धारण करने वाले परमात्मा स्नेही भव. நல்லதின் பிரபாவம் அடைவதற்கு பதிலாக இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அது பின்னாடி போயிடக்கூடாது இல்லையா? அப்படி பிரபாவம் அடைவதற்கு பதிலாக அந்த நல்லதை தன்னிடத்தில் தாரணை செய்யக்கூடிய परमात्माविற்கு प्रियमानवराக ஆகுங்கள். अगर परमात्मा स्नेही बनना है तो बॉडी कॉन्शियस की रुकावटें को चेक करो. ஒருவேளை பரமாத்மாவிற்கு அன்பானவராக ஆக வேண்டுமென்றால் தேக அபிமானத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் தேக அபிமானம் கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு தடை பண்ணுது, அன்பு ஏற்பட விடாம பாபா மேல, அதை சோதனை பண்ணுங்க. कई बच्ची कहती है ये बहुत अच्छा, ये अच्छी है इसलिए थोड़ा रहम आता है. சில குழந்தைகள் கூறுகிறார்கள் இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அதனால எனக்கு கொஞ்சம் கருணை வருது அப்படின்னு சொல்றாங்க. कोई का किसी की शरीर में लगाव होता है. சிலருக்கு சிலருடைய சரீரத்து மேல ஒரு பற்று ஏற்பட்டுடுது. कोई का किसी की गुणों व विशेषताओं से, சிலருக்கு சிலருடைய குணங்கள் மீது பற்று ஏற்பட்டு விடுகிறது, விசேஷத்தா மேல பற்று ஏற்பட்டு விடுகிறது, பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது. பிறருடைய குணத்தை பார்த்து அவங்கள்ட்ட உங்க மனசை பலி கொடுத்துடுறீங்க. இந்த விசேஷத்தா இந்த குணங்கள் எல்லாம் கொடுத்தவர் யாரு? அதுதான் நீங்க பார்க்கணும். कोई अच्छा है तो अच्छाई को धारण भले करो. சில ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்லதை கிரகிங்க, வாழ்க்கையில கடைப்பிடிங்க. அவங்க தான் உலகம் அப்படின்னு அவங்க பின்னாடி பிரபாவத்தில் போயிடாதீங்க. न्यारे और बाप की प्यारे बनो. விடுபட்டவராகவும் மேலும் பாபாவிற்கு அன்பானவராகவும் ஆகுங்கள். ऐसे प्यारे अर्थात परमात्मा स्नेही बच्चे सदा सेफ रहते हैं. அப்படி அன்பான, அதாவது பரமாத்மாவுக்கு ஸ்னேகியாக ஆகக்கூடிய குழந்தைகள் சதா பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க லாஸ்ட் பாயிண்ட். ஸ்லோகன், साइलेंस की शक्ति एमर्ज करो तो सेवा की गति फास्ट हो जाएगी. சைலன்ஸ், அமைதி சக்தியை எமர்ஜ் செய்து விட்டீர்கள் என்றால் சேவையானது ஃபாஸ்டாக நடக்கும். நல்லது. இன்றைக்கு அவ்விக்த சமிங்கை பாபா சொல்றாங்க, ஷரீரம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஷரீரத்தினுடைய நோய் மனதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மனம் சதா சந்தோஷத்தில் நடனமாடிட்டே இருக்கணும். அப்போ சரீரம் கூட சரியாயிடும். மனதனுடைய சந்தோஷத்தினால் ஷரீரத்தை இயக்குங்க. दोनों एक्सरसाइज हो जाएगा. இப்போ ரெண்டுக்குமான எக்ஸசைஸ் ஆகிடும். அது குஷி ஹே துவா. குஷி என்பது மருந்து, குஷிங்கிறது ஒரு மருந்து போல. குஷி ஹே துவா, பாபா சொல்ல குஷி என்பது ஒரு ஆசீர்வாதம், எக்ஸசைஸ் என்பது மருந்து, துவா ஒரு தவா. சரீரத்தை இயக்கிறதுக்கு என்ன வேணும்? நோய்வாய்ப்பட்டிருக்கிற சரீரத்தை
இயக்கிறதுக்கு என்ன வேணும்? துவா, ஆசீர்வாதம் வேணும். இன்னொன்று என்ன வேணும்? தவா, மருந்து வேணும். இந்த ரெண்டும் இருந்தால் போதும். சப் சஹஜ் ஹோ ஜாயேகா, அனைத்துமே சஹஜமானதாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. துணை எனக்கு பாபா நீதானே இங்கே, துணை எனக்கு பாபா நீதானே இங்கே, தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே, துணை எனக்கு பாபா நீதானே இங்கே, துணை எனக்கு பாபா நீதானே இங்கே, தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே, குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே, குறை
பிரச்சனைகளும் அடிபணியும். If you are humble, even problems prefers to surrender.